நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு வாழ்க்கையுடைய உச்சாணிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தில் எது? ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமணியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. வாழ்க்கையில் பெரிய பிரளயத்தை உண்டாக்கும், அதாவது போத் த வேஸ், பெரிய உயரத்துக்கும் சரி அகல பாதாளத்துக்கும் சரி கொண்டு போகும் அப்படின்னா அது வந்து தெருக்கூத்து தான். அதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. மேபி நீங்கள் சொல்லலாம், தெற்கு மேற்கு மலை இருந்தால் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும், அது காப்பாற்றும், நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். ஆனால் பட் ஒரு க்ஷணப்பொழுதில், அதாவது ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்னா அது வந்து தெருக்கூத்து வேலை செய்வது தான். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள், நான் கிடையாது, நிறைய பேர் தெருக்கூத்து பற்றி பேசியிருப்பாங்க. உங்களுக்கும் ஒரு சில அளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த தெருக்கூத்தில் மட்டும் தயவு செய்து டோன்ட் டேக் சான்சஸ். கன்சல்டண்ட்டை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா ஒரு 5 டிகிரி டிஃப்ரென்ஸில் ஒரு நல்ல தெருக்கூத்து தவறான தெருக்கூத்தாக போயிடும். அதே போல் ஒரு 5 டிகிரி டிஃப்ரென்ஸில் ஒரு தவறான தெருக்கூத்து நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு தெருக்கூத்தாக மாறிடும். ஆகையால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தெருக்கூத்து மட்டும் ப்ளீஸ் டோன்ட் டேக் சான்சஸ். நீங்கள் சார் எனக்கு தெருக்கூத்துவே வேண்டாம் சார், என்னுடைய நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழணும், திருப்தியாக இருந்தால் போதும், நான் பெரிய உச்சாணிக்கெலாம் போனோன்னா நாட் அன் இஷ்யூ. தெருக்கூத்தே இல்லாமல், தெரு பார்வையே இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கலாம். அது இட்ஸ் யுவர் கப் ஆஃப் டீ. அதில் ஒன்றும் கொஷினே கிடையாது. இதில் நிறைய பேருக்கு தெருக்கூத்து தான் தெரியும், தெரு பார்வை அப்படின்றது கிடையாது. அதாவது ஸ்ட்ரீட் ட்ரஸ்ட் உண்டு, ஸ்ட்ரீட்டுடைய ஃபோக்கஸும் உண்டு. இது இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து அதனுடைய பார்வை, ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து அதனுடைய தெருக்கூத்து, அதனுடைய மொத்த அமைப்பு வந்து அதில் வந்து மேலே படுறது. வடக்குன்னா கிழக்கு ஒட்டி இருக்கிறது நல்ல தெருக்கூத்து, கிழக்குன்னா வடக்கு ஒட்டி இருக்கிறது நல்ல தெருக்கூத்து, தெற்கு அப்படின்னா கிழக்கு ஒட்டி இருக்கிறது நல்ல தெருக்கூத்து, மேற்கு அப்படின்னா வடக்கு ஒட்டி இருக்கிறது நல்ல தெருக்கூத்து. இதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய எல்லாமே வந்து தவறான தெருக்கூத்துகள். அதாவது கிழக்கு அப்படின்னா தெற்கு ஒட்டி வருது அப்படின்னா அது தவறான தெருக்கூத்து. அட் த சேம் டைம் வடக்குன்னா மேற்கு ஒட்டி வருது தவறு. தெற்கில் நம்மளுடைய மேற்கு ஒட்டி வரதும் தவறு, மேற்கில் தெற்கு ஒட்டி வரதும் தவறு. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு என்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கிறேன். ஒரு சில இடங்களில் நடுவில் வந்து தெரு மோதும். இது தவறா, இது ஓகேவா அப்படின்னு சொன்னால் இது வந்து தவறு. தெருக்கூத்துகள் மட்டும் ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் நல்ல தெருக்கூத்தும் இருக்கும், ஒரு வீட்டில் தவறான தெருக்கூத்தும் இருக்கும். இந்த நல்ல தெருக்கூத்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது இன்ஃபேக்ட் ரொம்ப செல்டமாக தான் வேலை செய்யும். ஆனால் தவறான தெருக்கூத்து இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக இம்மீடியட்டாக வேலை செய்யும். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் தெற்கு மேற்கு தெருக்கூத்து இருந்தால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் சார், அங்கே வந்து ஒரு பெரிய கண்ணாடியை வச்சுருங்க, இல்லைனா அரளிப்பூ செடியை வச்சுருங்க. இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தவறுதலான ஒரு பரிகாரங்கள் வந்து நிச்சயமாக பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அவனுடைய லைஃப், அவனுடைய பெயின் அவனுக்கு தான் அது தெரியும். இந்த மாதிரியான தவறான பரிகாரங்கள் நீங்கள் யாரோ யூடியூப்பில் பார்க்குறேன், அதில் ஷார்ட்ஸில் பார்க்குறேன்றதை நீங்கள் செய்யாதீங்க. எல்லாத்துக்குமே கோயில் வந்து ஒரு பெரிய தீர்வு, அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேர் கோயிலுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் உண்டு. பட் அது வந்து நம்ம இங்கே பேசுகிறதுக்கு இல்லை. பட் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் வாஸ்துவில் சம்பந்தம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அந்த அளவில் நம்ம பார்க்கும்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக நல்ல தெருக்கூத்து, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா வடகிழக்கு கிழக்கு சார்ந்து, இல்லைனா வடகிழக்கு வடக்கு சார்ந்து ஒரு நல்ல தெருக்கூத்து அமையணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது வந்து வடிவுடையம்மன் கோயில் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே போல் உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நல்ல தலை சிறந்த
சிறப்பான ஒரு வீட்டுடைய அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல தெருக்குத்து உள்ள அமைப்பை கொண்டு வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். அதில் டவுட்டே வேணாம். உங்களுக்கு தென்மேற்கு பாதிப்பு இருக்குது, இதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, புனையநல்லூர் மாரியம்மன், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புனையநல்லூர் மாரியம்மன் வழிபாடு அப்படின்றது வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு நல்ல ரிலீஃபையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். வடக்கு சார்ந்து வடமேற்கு வடக்கு சார்ந்து நமக்கு இருக்குது. அந்த பட்சத்தில் நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, நீங்கள் நரசிம்மனுடைய வழிபாடு, எந்த நரசிம்மனுடைய வழிபாடும் சரி, முருகருடைய வழிபாடும் நிச்சயமாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் சொன்னோம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகரும் சரி, அஹோபில நரசிம்மர் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பார். இதுதான் நம்ம கோயிலுடைய தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பார்க்கலாம். ஆனால் தவறான தெருக்கூத்தில் நான் இருந்துக்கிறேன் சார், கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் வந்து மனசில் தைரியம் இருக்குது, நான் இருப்பேன் அப்படின்னா, இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. தயவுசெய்து இந்த மனசை வந்து மாற்றிட்டு, யாராவது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா, நமக்கு பிரபஞ்சம் யார் மூலியமானாலும் பேசும். ஆகையால் இல்லை நீங்களே இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னும்போது, தயவுசெய்து நீங்கள் தவறான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னும்போது அதை மாற்றிக்கிறது நல்லது. அதுக்காக தான் நம்ம வந்து கோயிலுடைய தீர்வை கொடுக்குறோம். அந்த கோயில் உங்களுடைய மனமாற்றத்தை கொடுத்து நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கறது தான் உங்களுடைய விதியாக இருக்கலாம். இது மாதிரி தவறான இடத்துல இருக்கோம், நம்ம என்ன பண்ணால் நம்ம அதில் மாற முடியும் அப்படின்னா, இதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அன்னதானம் ஒரு மிகப்பெரிய மாற்றமே கொண்டு வந்து கொடுக்கும். அன்னதானம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நீங்கள் கொடுக்கின்ற அன்னதானம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார். எப்பேற்பட்ட குறை இருந்தாலும், உங்கள் வீட்டில் வாஸ்துப்படி குறை இருந்தாலும் சரி, தவறான தெருக்கூத்துலேயே நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த அன்னதானம் அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு படிப்பு தானம். ஒருத்தர் வந்து காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு வந்து நம்ம அவருடைய படிப்புக்கு நான் வந்து பொறுப்பேற்று அவருடைய ஃபீஸை நான் கட்டிடுறேன், அகாடமிக் ஃபீஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நிச்சயமாக அவசியம் கொடுக்கும். கல்யாணத்துக்கு திருமங்கல்யம் கொடுக்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமையும். எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் அப்படின்றது நிறைவேறும். குழந்தை பேர் அப்படின்றது இமீடியட்டாக நடக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாஸ்து தவறான வீட்டில் இருந்து உங்களை காப்பாற்றிடுமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் வீடு மாறுறதுக்கு. அந்த வீடை நல்ல தெருக்கூத்து இருந்தது அப்படின்னா, வீடு தவறாக கட்டிட்டீங்க அப்படின்னும் போது அந்த வீடை மாற்றி அமைக்கிறதுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். ஆனால் ஒரு தவறான தெருக்கூத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தால் நம்ம காப்பாற்றி வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைபாடுகளோடு தான் நீங்கள் வாழ முடியும் நிச்சயமாக. ஆனால் அதை நிச்சயமாக மாற்றத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், திருமாங்கல்ய தானம், பசு தானம் கோயிலுக்கு, அன்னதானம் கோயிலில் பண்ணுறது, முதியோர்களுக்கு உணவு கொடுக்கறது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்கு உணவு கொடுக்கறது, உறவினர்கள் வந்து பார்க்காம இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறது, ரெகுலராக இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் பட்சத்தில் நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். படிப்புக்கு உதவுறதுக்கு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு சில கல்யாணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கல்யாணத்துக்கு உதவி செய்யுது. அதே போல் யாருமே தெரியாமல் இறந்து போயிட்டாங்க, அந்த சடங்குகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அன்னதானத்தெல்லாம் விட பெரிய தானம், பெரிய உதவி அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஆத்மாவை ஒப்பேற்றுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வாஸ்து விஷயத்தில் உதவி அப்படின்றது பெரிய லெவலில் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பண உதவியோ இல்லை உங்களால் ஃபிசிக்கலாக நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான சந்தோஷம் அப்படின்றது வந்து தங்குதடை இல்லாமல் குறையின்றி இருக்கும். அதே போல் கோயிலில் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் அதுவும் வந்து மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தெருக்குத்து அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை பெரிய உச்சாணைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதே போல் நல்ல தெருக்குத்து, அதே போல் தவறான தெருக்குத்து அது அப்படியே ஆப்போசிட்டாக அவங்கள மேல் உச்சாணையிலேருந்து கீழே அகல பாதாளத்துக்கு தள்ளிவிடும். இது பயப்படுறதுக்காக சொல்ல, இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகையால் நீங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல தெருக்குத்துக்கு நீங்கள் போய் வீடு கட்டி வாழ்ந்து ஒரு சிறப்பான ஆரோக்கியமான
அன்பான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு நல்ல தெருக்கூத்து அதுக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கும். அந்த நல்ல தெருக்கூத்து அடையணும் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் இன்றி நான் சொல்லுகின்ற அன்னதானம், கோயில் பிரயாணம், அதே போல் நம்மளோட பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திருமாங்கல்யத்திற்கு, கல்யாணத்திற்கு, படிப்பிற்கு உதவி செய்யும்போது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீடு தானாக வந்து அமையும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவ திருவடியிலே சரணம். அண்ணால் பிச்சுக்கலிங்கம் திருவடியிலே சரணம் சரணம் சரணம்.